வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டது. அது உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இதில் உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நடந்ததுங்கிறத எனக்கு மெசேஜ் போடுங்க. ஆக்சுவலி எங்கள் பொண்ணு கல்யாணம் போன 2 வருஷம் முன்னாடி நடந்தது. இன்விடேஷன் கொடுத்துருந்தோம். அப்போ ஒருத்தவங்க எங்களுக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு போனாங்க. அன்றைக்கி அந்த இதில் அவங்க கையில் கொடுத்ததுனால எவ்வளோ ரூபா கொடுத்தாங்கன்னு தெரியல. 2, 3 பேர் 4, 5 பேர் கையில் வச்சுட்டு போயிருக்காங்க. கைக்குள்ளே கொடுத்துட்டு போனாங்க. அதனால் யார் எவ்வளோ ரூபா கொடுத்தாங்கன்னு ஞாபகம் இல்லை. இந்த வாட்டி என்னாச்சுன்னா, அவங்க வீட்டில் கல்யாணத்தப்போ சரி நான் ஒரு 500 கொடுத்துட்டு வந்தேன். அப்போ அவங்க 2 நாள் கழித்து என்னங்க நான் உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு 1000 கொடுத்தேன், நீங்கள் 500 தான் கொடுத்துருக்கீங்கன்னாங்க. ஐயோ அப்படின்ட்டு போய் திருப்பி 2 நாள் கழித்து 500 கொடுத்துட்டு வந்தேன். இப்படி நடக்குமா அப்படிங்கிறது எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் கேள்வி. ஒரு மாதிரியாகவும் இருந்தது. ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு செஞ்சோம்னா அதை போய் திருப்பிலாம் கேட்டதில்லை. என்னோட இத்தனை வயசில் 57 வயசு ஆச்சு. 2வது நம்ம வெளியூர்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ஜாபுங்கிறதுனால நம்ம அதெல்லாம் கண்டுக்கிறதும் கிடையாது. ஆனால் இது எனக்கு புதுசாக இருந்தது. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு? இனிமேல் யாரையும் கூப்பிடுறதாங்கிறது கூட யோசனையாக இருக்குது. கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். 500 திருப்பி கொடுத்துட்டேன். இருந்தாலும் இந்த மாதிரி உங்களில் எத்தனை பேருக்கு நடந்திருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.